கட்டிக்க போறேன் காலையே விழுந்தோம் ப்ரோ. இதை விட்டு நான் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னேன். அவனும் புரிஞ்சிக்கல, யாருமே புரிஞ்சிக்கல ப்ரோ. நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் போச்சு ப்ரோ. எல்லாம் வழியா வாழ்க்கையில போச்சு இல்லை ப்ரோ. நான் எதுக்காக இவ்வளவு ஓப்பு தரணும், ஓடி வந்துடுறேன்னு சொல்லணும். நடுவில் முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, நானும் கொஞ்சம் சேஃபா இருந்திருப்போம் ப்ரோ. ரொம்ப நம்பி ஏமாந்துட்டோம் ப்ரோ. வாங்க முடியல வழியே மாசங்களாவது ப்ரோ தூங்கி. அதுக்கே அழுதுன்னு இருக்க நம்ம பசங்க 1008 பிரச்சனை இருக்கும். அதை நினைச்சுலாம் ஒரு காலத்திலும் உடஞ்சதும் கிடையாது, அழுதும் கிடையாது. இந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா மட்டும் ஏன் இப்படி அழுகுறீங்க? லாஸ்டா போன் பேச நல்லா பேசினா வார்த்தை அவ என்கிட்ட, நான் வெள்ளிக்கிழமை வந்துடுறேன், மே 31 வந்துடுறேன், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்குது வந்துடுறேன், நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படிலாம் சொன்னா ப்ரோ. ஆனா அசால்ட்டா அந்த மே 26 பிளாக் பண்ணிட்டு போயிட்டா ப்ரோ. என்ன ரீசன்னு சுத்தமா தெரியல ப்ரோ. எவ்வளவு போராட்டம் ப்ரோ. 2 டைம் சூசைட் அட்டம்லாம் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. கையை எடுத்துக்கிட்டு 5 தையல் போட்டிருக்காங்க ப்ரோ கையில. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஓடி போலான்னு ஒரு பிளான் நீங்க போட்டீங்களா இல்ல அவங்க சொன்னாங்க? ப்ரோ அவளே தான் ப்ரோ சொன்னா. இங்க போனப்ப நான் போராடி பாக்குறேன் எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ப்ரோ. அப்பெல்லாம் சொன்ன பொண்ணு எப்படி மாறினானே தெரியல ப்ரோ. இப்ப நான் யாருனே தெரியல ப்ரோ. அவளுக்கு அதான் ப்ரோ பிரச்சனையே. ஃபுல்லா மாத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது? செப்டம்பர் மாசம் ப்ரோ. 5-6 நினைக்கிறேன். இல்லன்னு நினைக்கிறதே கஷ்டமா இருக்கு ப்ரோ. இன்னொருத்தவங்க போறா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அந்த வழியை அனுபவிச்சேன் ப்ரோ. கண்ணு எதிர்க்க நான் எப்படி லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு அவளை கூட்டு போனோம், அதே மாதிரி அதே ஹீரோ கொண்டா பைக்ல அவ வேற ஒருத்தனோட போறதை நான் பார்த்தேன் ப்ரோ. என் வழியை நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நரகத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் ப்ரோ அந்த செகண்ட்ல. அந்த வழியெல்லாம் தாங்கினேன். எப்படிதான் முடியல. இப்ப 2 நாளாலாம் ரொம்ப ரொம்ப அழுதுட்டே தான் ப்ரோ இருக்கனே. சுத்தமா என்னால முடிய மாட்டேங்குது. அவளால முடியும் தான் ப்ரோ தெரியல என்னால. இவ்வளவு லவ் பண்ணிட்டு எப்படி ப்ரோ அசால்ட்டா இன்னொருத்தர் கூட போதும், அதுவும் பிரேக்கப் ஆகாத பையன் எப்படி அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்? அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்கன்னே தெரியல ப்ரோ. லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் நான் வரைக்கும் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை ப்ரோ. அதுவும்